கரூரில் நடந்த விபத்து நம்ம எல்லாரோட மனசையும் இருக்கு. 39 பேர் குழந்தைகள் கொண்டு பெண்கள் உட்பட 39 பேர் உலுக்கியிருக்கு. அவங்க குடும்பத்திற்கும் ஆபத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் ஆத்மா இறைவனடி சாந்தி அடையட்டும். இந்த பதிவு அரசியல் சாணக்கியத்தனம் மாதிரி தான் எனக்கு தோணுது. திமுக இதெல்லாம் கடந்து வந்தவங்க தான். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் 1972 கலைஞர் கருணாநிதிக்கு பட்டமளிப்பு விழா டாக்டர் பட்டம் கொடுக்கறதுக்கு எதிர்த்து போராடினாங்க. அது போராடக்கூடாதுன்னு துப்பாக்கி சூடு நடத்தினாங்க. ஒரு கட்டுக்கதையை கடத்தி விட்டாங்க. இது செந்தில் பாலாஜியால் கரூர் மாவட்டம் முன்னாள் அமைச்சர், முன்னாள் டாஸ்மாக் அமைச்சர், முன்னாள் எலக்ட்ரிசிட்டி மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி இதெல்லாம் செய்கிறதுக்கு சாத்தியமானவர். கட்டாயம் இவ்வளோ உயிரிழப்பு நடக்கும்னு அவங்க நினச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் விஜய் வேகமாக வளர்ந்துட்டு வரதை அவங்களுக்கு கட்டாயம் பிடிக்கலை. இன்னொன்று, அவங்க மண்ணில் வச்சு அதோட கூட்டத்தை பார்க்கும்போது அதை எப்படியாவது பண்ணணுங்கிறதுக்காக உள்ளுக்குள்ளார திமுக காரங்களே இந்த சதியை ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு தோணுது. ஆம்புலன்ஸ்காரங்க அந்த சதி முடிஞ்சதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் போகிறப்ப கூட ரோட்டில் எந்த ஒரு வாகனமும் நிறுத்தலை. ஆம்புலன்ஸே நடுவில் இப்படி தாண்டி தான் போக வேண்டியது இருக்குது. இதுக்கு முன்னாடி இதை ஆழமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. விஜய் இந்த பிரச்சாரத்தை வேறு இடத்துல கேட்டிருக்கிறாங்க. அங்கே கூட்டம் அதிகம் வரதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்கும். அது ஊர் மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கும். அந்த இடத்த கொடுக்காம போலீஸ் குறுகிய இடம் இருக்கிற இடத்துல தான் கொடுத்துருக்குறாங்க. அது மற்றும் எவ்வளோ போலீஸ் போடணும், எந்த மாதிரி பாதுகாப்பு கொடுக்கணுங்கிற ஒரு தெளிவு இல்லாமல் இதை பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கிறாங்க. இல்லை முதலமைச்சர் ராத்திரி 12 மணிக்கு இங்கேருந்து கரூர் போகிற ஆள் கிடையாது. ஸோ இந்த அமைச்சர்கள் எல்லாமே அடுத்த ஆட்சிக்கு வரணுங்கிறதுக்காக திமுகவோட சூழ்ச்சி. இன்றைக்கி இதை பற்றி பேசுகிறது அரசியலாக தான் இருக்கும் உங்களுக்கு. பட் இந்த மாதிரி 35 பேர் 38 பேர் கள்ளக்குறிச்சியில் இறந்தது ஒரு பக்கம், இங்கே கரூரில் இறக்கிறது ஒரு பக்கம். இந்த மாதிரி உள்ள சீர்கேடு திமுகவோட சூழ்ச்சியாக தான் இருக்கும். அதுவும் முன்னாள் அமைச்சர் பாலாஜியோட சூழ்ச்சியாக தான் இருக்கும். அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க, பக்கத்தில் இருந்தவங்க யாராவது உங்களுக்கு ஏதாவது துப்பு இருந்துச்சுன்னா தைரியமாக ஒரு வீடியோ போடுங்க. என்ன நடந்துச்சு அந்த நேரத்தில். இது கூட்ட நெரிசத்தில் இறந்த ஒரு கும்பல் மாதிரி இல்லை. அந்த நேரத்தில் அங்கேருந்து யாரோ ஒருத்தர் இதை செயற்கையாக உண்டு பண்ணி அது இவ்வளோ உயிர்கள் இறந்துருக்கு. இதனால் விஜயை ஒரு மாதிரி மக்கள் தவறாக பார்க்கணும். அவனுக்கு ஒரு தவறான இல்லை. இனிமேல் விஜய்க்கு இந்த மாதிரி ஒரு ஊர்வலத்துக்கு ஒப்புதல் கொடுக்கக்கூடாது. ஏன்னா இது மாதிரி நடந்திருக்கு. இனிமேல் நீ இந்த மாதிரி உறுதியாக தான் இருக்கும். அதுவும் முன்னாள் அமைச்சர் பாலாஜி இதெல்லாம் செய்கிறதுக்கு துணிஞ்சிருவார். அவர் கட்டாயம் ஜெயிக்கணும், அடுத்து அமைச்சராக வரணும், இன்னொரு 1000 கோடியாவது கொள்ளையடிக்கணும். அந்த சிந்தனையில் இதை செய்கிறதுக்கு முக்கியமான ஆட்கள்கிட்ட வாக்குமூலம் கொடுக்காதீங்க. வாக்குமூலம் கொடுங்க. காவல்துறையிட்ட மாத்திரம் போகாதீங்க. காவல்துறை திமுக வழிநடத்துறதுக்காக கிடையாது. காவல்துறையோட தவறு. ஆனால் இந்த தவறை திட்டமிட்டு உடனே நம்ம தீர்வு காணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம ஜெயலலிதா மரணத்துக்கு ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜி வச்சாங்க. அந்த தீர்வே இன்னும் வரல. ஸோ இவங்க இது கண் துடைப்பு. அடுத்த எலெக்ஷனுக்காக இது ஒரு ஸ்டண்ட்டு. தாவேகா வளர்றது முற்றிலும் திமுகவுக்கு பிடிக்கலை. ஏன்னா கிறிஸ்தவ ஓட்டு எல்லாமே திமுகவுக்கு போயிட்டு இருந்துச்சு. இனிமேல் தாவேகாவுக்கு நடிகர் விஜய்க்கு வருங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு. இளைஞர்களும் கட்டாயம் ஒரு எதிர்பார்ப்பில் இருக்காங்க. அவர்களுடைய இழப்பு ஏற்பட்டிருக்கவே கூடாது. இதை முற்றிலும் தடுத்திருக்கலாம். ஆனால் இது செயற்கையாக உண்டு பண்ணி உண்மையாகவே இதில் ஒரு அரசியல் சதி நடந்திருக்கு. கூட்டத்திற்கு நடுவில் ஆம்புலன்ஸ் வர்றது, ஒரு மின்சாரத்தை கட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய வேலைகள் செஞ்சுட்டு தான் இருந்திருக்காங்க. அதுலேயும் மீறி மக்கள் மக்களே கவனமாக இருங்கள். இனிமேல் இந்த மாதிரி கூட்டத்துக்கு போகணுன்னா கொஞ்சம் உங்கள் குழந்தைகளையோ போகாதீங்க.
நம்ம டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம், இல்லை வாட்ஸ்அப், இல்லை நம்ம ஃபோன்லேயே பார்த்துக்கலாம். கூட்டத்தில் போய் மாட்டிக்கிட்டு இந்த கூட்டத்தில் யாராவது ஏதாவது அசம்பாவித்தம் நடந்து தெரிஞ்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஒத்துழைக்கிறேன். இல்லை நீங்களே தைரியமாக வீடியோ போடுங்க. மக்களை பாதுகாப்பது நம் அனைவரோட பொறுப்பு. நம்ம அரசாங்கம் தான் பாதுகாக்கணும்னு நினைக்காதீங்க, பயப்படாதீங்க. இதனால் உங்கள் குடும்பத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. இந்த ஒரு ஜட்ஜை போடலைன்னு வச்சுக்கோங்களேன், சிபிஐ உள்ளே வந்துடுவாங்கங்கிற ஒரு சூழ்ச்சியால் கூட இருக்கலாம். ஆனால் எதிர்கட்சியில் இருக்கிறவங்க அண்ணன் எடப்பாடியாக இருந்தாலும் சரி இதை கட்டாயம் சிபிஐ விசாரணை வேணும்னு கட்டாயம் கேட்பார். உங்களுடைய வாக்குமூலத்தை மறைத்து விடாதீர்கள். உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி மறைச்சிடுவாங்க. வாழ்நாள் முழுக்க இது உங்கள் மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஒன்ஸ் வெளியில் சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. கட்டாயம் திமுகவோட சூழ்ச்சி, முன்னாள் செந்தில் பாலாஜியோட பிளானிங். அவங்க உண்மையாகவே இவ்வளோ பேர் இறந்துருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. பட் கரெக்டாக ராத்திரியில் எல்லாரும் அமைச்சர்கள் இவங்க எல்லோரும் போய் டாக்டரெல்லாம் சந்திச்சது பார்த்தா இது ஒரு மாதிரி சினிமா நாடகம். இதை முன்னாடியே அவங்க பிளான் பண்ணி பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் செந்தில் பாலாஜி கரூரில் பண்ணியிருக்கிறாரு. இதை நம்ம மக்கள் ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கணும். தாவே நடிகர் விஜய் பற்றி நேற்று 2025 செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி வாழ்க பாரதம், வளர்க தமிழகம்.